சிபி கரெக்டாக கேட்டுக்குள்ளே வந்து மழையிலே நனைஞ்சிட்டு வரதை பார்த்து தமிழ் ஓடி போயிட்டு இது கொடை எடுத்துகிட்டு வராங்க. வாங்க சரி சரி இப்படி மழையில் நனைஞ்சிட்டு வரீங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. மொட்டை மாடிக்கிட்டே நின்றுட்டுருக்குறாங்க. இப்போ வந்து என்ன சார் இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிருக்கீங்க வேறு, இனிமேல் நீங்கள் குடிக்காதீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, சரி முதல்ல தலையை தொடுங்க, இல்லை வேணான்னு சொல்லி நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க, நானே தொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தொடச்சி விட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இனிமேல் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் பாட்டி கிட்டே இருந்தால் நீங்கள் குடிச்சிருப்பீங்க, எனக்கு அது நல்லாவே தெரியும், இனிமேல் நீங்கள் குடிக்கக்கூடாது, உங்களுக்காக நம்ம ஃபேமிலி எல்லாம் இருக்குது, நான் இருக்கேன், நீங்களெல்லாம் இது பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறது தான் இனிமேல் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு ரொம்ப சிபி ஒரு மாதிரி ரொம்பவே அப்செட் ஆகிட்டாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி அழுதுகிட்டே வந்திருக்காரு, இப்படி ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டீங்கடா அப்படின்ற மாதிரி. அப்புறம் தமிழ் ப்ளீஸ் தயவு செஞ்சு அமைதியாரு, நான் அவங்ககிட்ட வந்துட்டு லவ் பண்ணுறேன், அவனை உயிருக்கு உயிராக இது பண்ணுறேன்னு சொன்னது எல்லாமே போய் உன்னை நம்ப வச்சு இது பண்ணி நான் என் டார்ச்சர் தாங்காமல் நீ வீட்டை விட்டு போயிடுவேன்னு நினச்சி தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே தமிழ் ஷாக்கிங் சார் போய் தானே சொல்கிறீங்கன்னு அழுதுடுறாங்க. போய் தானே சொல்கிறீங்க, சும்மாவே ஏமாத்தத்துக்கு தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை தமிழ் இதுதான் உண்மைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அழுதுட்டுறாங்க. சாரி தமிழ், சாரின்ட்டு கையை பிடிக்கிறாரு. விடுங்க அப்படின்ட்டு கையை தட்டி விட்டுட்டு தமிழ் அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. இதனால் ரொம்பவே அப்செட்டில் இருக்கிறாரு நம்ம சிபி. மறுநாள் காலையில் தமிழ் வீட்டில் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க தங்கச்சி வந்துட்டு ஜானுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, தமிழ் எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. சரி தமிழ் ரூமில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன், ரூமில் போய் பார்க்குறாங்க. ரூமில் இல்லைன்னு ஒன்று வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வந்து எங்கே போயிருப்பா, ஐயோ நேற்று மாதிரி எங்கேனா போய் மாட்டிக்கிட்டாலுன்ற மாதிரி ஜானு பயப்படுறாங்க. அப்புறம் சிபி வராரு. சிபி என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி தமிழை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நம்ம அப்படி சொன்னனால ஏதாவது தப்பான முடிவு எடுத்துகிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. ஜான்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போய் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே இதை பார்த்தா வந்துட்டு அவங்க அத்தை பொண்ணு வந்துட்டு செம்ம கடுப்பாயிடுறாங்க, கோவமாக இருக்காங்க. நான் வந்து கல்யாணத்துக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அவனை கூப்பிட்டா, அவன் வந்துட்டு எனக்கு இஷ்டம் இல்லை போன்னு சொல்லிவிட்டு எனக்கு கோவமாக இது பண்ணிவிட்டா. இப்போ என்னன்னா அவளை தேடுறதுக்காக அவனா வாலண்டியாக போகிறான்னு செம்ம கடுப்பாகி போய் ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே தமிழ் கோயில் இருக்கிற குளத்தங்கரைக்கிட்ட உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. அப்படியே அந்த குளத்தை பார்த்துக்கிட்டு, அப்பா எங்கேப்பா இருக்கீங்க, அம்மாக்கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டேயும் இதெல்லாம் சொல்லி என்னால் வருத்தப்பட முடியாதுப்பா, நீங்கள் வாங்கப்பா, என்னால் முடியலப்பா, என்னை ஏன்ப்பா உள்ளதுன்னு தெரியாமல் வளர்த்துட்டிங்களே, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எல்லாரையும் நம்ப வச்சுட்டிங்களேப்பா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா, எல்லோரும் ஏமாத்துறாங்கப்பா, மனுஷனால எனக்கு பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்காங்க. கரெக்டாக அவங்க அப்பா வந்துட்டு வராரு. அவங்க அப்பாவுக்கு அடிபட்டுட்டனால பழசெல்லாம் மறந்துட்டுருக்கிறாரு. கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றாரு. கடவுளே குடும்பம் யார் என்னன்னு தெரியல, எனக்கு எல்லாமே மறந்துச்சு, எல்லாமே எனக்கு ஞாபகம் நான் அப்படி இருக்கேன், என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்க, எந்த குறையில்லாமன்னு வேண்டிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு தமிழும் குளத்தங்கரையிலேருந்து இறங்கி எழுந்து வராங்க. கரெக்டாக அவங்க வர நேரத்துக்கு அவங்க அப்பா இப்படிக்கா போயிட்டுருக்கிறாரு. சிபியும் கரெக்டாக கோயிலுக்குள்ளே வராரு. இங்கே தான் இருப்பாங்கன்னு எல்லா இடத்துலையும் தேடிட்டு கரெக்டாக வராரு. அப்போ வரும்போது இவங்க அப்பா வந்து அப்படியே ஒரு மாதிரி இதுவாகி விழுந்துடுறாரு. அங்கிள் என்னாச்சு, இருங்கன்னு சொல்லிட்டு உடனே நிற்க வச்சு தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. கூட்டம் கூடிட்டு அப்போ தமிழ் ஓடி வந்து பார்க்குறாங்க. என்னாச்சுன்னு, தண்ணி வேணும் மயக்க போட்டாருன்னொன்னே உடனே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கூட்டத்தில் பின்னாடி நின்றுட்டுருக்காங்க தமிழ். அவங்க அப்பாவை பார்க்குறாங்களா இல்லையான்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நைட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இசை வந்துட்டு தமிழ் வெளியே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வா விளையாடலான்னு சொல்லி கத்தி கூப்பிட்டுட்ருக்காங்க. இசை நான் வரல, நீ போய் விளையாடுன்ற மாதிரி தமிழ் சொல்லிடுறாங்க. வேணும்னே இசை வந்ததுலேருந்து ஒரே டார்ச்சர் பண்ணிட்டுருக்கா, இவங்க தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு சிபியோட அத்தை வந்து பார்த்துட்ருக்காங்க. நேராக இசையை கூப்பிட்டு வா நம்ம போய் விளையாடலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும் அவங்க வீட்டில் பழசு. அந்த கண்டெய்னருக்குள்ளே வந்துட்டு நீ இதில் ஒழிஞ்சிக்கணும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒழிக்க வச்சு அதில் வந்துட்டு மூடி விட்டுட்டு வந்துடுறாங்க. இசை அங்கே வந்துட்டு அக்கான்னு சொல்லி தவிச்சிட்ருக்காங்க. இசையை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.